ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேப்சிகம் வச்சு உங்களுக்கு ஒரு சைட் டிஷ் சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இதோட சில பொருட்களெல்லாம் சேர்த்து நல்லா அடித்து தவாவில் கேப்சிகமை கட் பண்ணி போட்டு அதுக்குள்ளார இதை ஸ்டஃப் பண்ணி போட்டு அதை திருப்பி போட்டு நல்லா பொரித்து எடுத்து மேலே அலங்காரம் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா அருமையாக சாப்பிடுவாங்க. இனிமேல் உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த எப்போ பார்த்தாலும் இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இதை சொல்லியே எனக்கு போர் அடிச்சிடுச்சு. நீங்கள் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ போர் அடிக்கும். நிறைய சமையலெல்லாம் வந்துட்டுருக்காங்க. எல்லா சமையலுமே நல்லா தான் இருக்குது. அதனால் திருப்பி இந்த வெங்காயம் தக்காளியை பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. அதை ஒரு பக்கம் பாருங்கள், நான் பேசுகிறத ஒரு பக்கம் கேளுங்க. சரியா? இனிமேல் நான் உங்களுக்கு ஒரு குட்டியாக சின்ன கதைகள் சொல்லுவேன். என் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யங்கள் சொல்லுவேன். என் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களையும் சொல்லுவேன். எனக்கு ஏற்பட்ட அமானுஷ்ய சக்தியையும் சொல்லுவேன். நான் எப்படியெல்லாம் என்னோடய வாழ்க்கை திருப்பு முனையாக அமைஞ்சுது, நான் ஏன் யூடியூபுக்கு வந்தேன், எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்தேன், ஏன் எனக்கு இந்த யூடியூப்பு இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. செல்ஃபோன் முதல்ல அதை இயக்கிறதே எனக்கு தெரியாது. எதுவுமே எனக்கு தெரியாது. நான் லேண்ட்லைன் ஃபோனில் தான் பேசுவேன். இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் நான் இதில் வந்தேன். எனக்கு என்னோடய மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இந்த யூடியூப் இருந்தது. அந்த ஆறுதலுக்காக வேண்டியே நான் இவ்வளோ நாள் இருக்கேன். யாரும் பார்க்கலனாலும் பரவாயில்ல, யாரும் கேட்கலனாலும் பரவாயில்ல, யாரும் அதை அவாய்ட் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோவெல்லாம் நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை நீங்கள் பார்க்கணும் இல்லையா, கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதனால் உங்களை சுவாரஸ்யப்படுத்த தான் நான் இப்போ பேசிகிட்ருக்கேன். நான் என் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் சொல்லுவேன். சரியா? கேளுங்க. உங்களுக்கு அது பிடிக்கல, ரொம்ப அதுவும் போர் அடிச்சதுன்னா நீங்கள் சவுண்டு ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு வெறும் நான் சமைக்கிறத மட்டுமே பாருங்கள். நான் இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. எனக்கு இந்த சந்தோஷமே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் வேறு எதுவுமே நான் சாதிக்க வேண்டாம். இதுவே எனக்கு போதும். மூஞ்சி தெரியாமல், முகம் தெரியாமல், நான் யாருன்னு தெரியாமல், நான் எப்படி இருப்பேன்னு தெரியாமல், என் குணம் தெரியாமல் இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குதுன்னா அது ரொம்ப 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 பெரிய விஷயம் ஃப்ரெண்ட். அது எவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க, எவ்வளோ நல்லா எனக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு இது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் சொல்லுவாங்க யூடியூப் போனால் உருப்பட மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, பணம் வருது வரல தேவையில்லை, மனசு திருப்தி இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு நிச்சயமாக யூடியூப்பில் ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த தான் எனக்கு டைம். நான் யார் கூடயுமே பேச மாட்டேன். உங்கள் கூட இதுதான் எனக்கு பேசுகிறதுக்கு நேரம். என்னால் லைவ்லலாம் கூட வர முடியாது. சரியா? என்னோடய குடும்பமெல்லாம் ரொம்ப பெரிய குடும்பமாக இருக்குது. அதனால் நான் லைவில் வர முடியாது. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இதுலேயே சொல்லிடுறேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் கேளுங்க. ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா நீ கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏம்மா நீ பேசாத, வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிடுங்க. நான் பேச மாட்டேன். நான் நிறைய கூட லொடான்னு பேச மாட்டேன். நிறுத்தி நிதானமாக யோசிச்சு தான் பேசுவேன். அந்த மாதிரி கோர்வையாலாம் எனக்கு பேச வராது. சரியா? நீங்கள் இவ்வளோ நாள் பார்க்குறீங்கல்ல, 2 வருஷமாக என்னோடய சேனலை பார்க்குறீங்க, நான் எப்படி பேசுகிறேன்னு பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான். இதுலேயே நான் என்னோடய விஷயம் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கலனாலும் சரி, உண்மையை தான் நான் சொல்லுவேன். பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், இட்டுக்கட்டி சொல்ல மாட்டேன். ஏன்னா அல்லாஹ் மேலேருந்து பார்த்துட்ருக்காரு. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு செயலையும். அந்த பயம் எனக்கு இருக்குது. அதனால் அல்லாஹ்வுக்கு பயந்தே தான் நான் பேசுவேன். நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, பிடிச்சிருந்தா கேளுங்க. நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்லுவேன். என் பசங்க, பேர பசங்க தான் சொல்லுவாங்க, எங்கக்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க நல்ல விஷயங்கள். இதை நீங்கள் ஏன் உங்கள் சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லக்கூடாது, சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மைண்டில் வச்சுட்டு இருந்து தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள். சரியா? நீங்கள் டிஸ்லைக் பண்ணலாம், பிடிக்கலன்னா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம்.
என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் ஆனால் என்னோடய வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் என்னோடய வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லா வீடியோவும் வரும். நான் வெளியில் போகிறது, கல்யாணம், ஒரு காட்சி, ஒரு சடங்கு எல்லாமே நான் கவர் பண்ணி போடுவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணி போடுவேன். உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு நான் இதை கூட கொஞ்ச நேரம் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா நல்லா இருக்காது இல்லையா? அதுக்காக தான் நான் என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள நான் சமாளிச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாரும் இதை முன்னோட்டமாக கூட எடுத்துக்கலாம். இது மாதிரியே நீங்கள் நடந்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் நான் சொல்வேன். பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.